ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்பவுமே பிடிச்சமான கேளான் பிரியாணி தான். இது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எல்லாருமே செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்குங்க. நெய் விருப்பமானவங்க வந்து நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, ஸ்டார் பூவு, அப்புறம் சோம்பு, ஏலக்காய் இதை மாதிரி எல்லாமே பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து புதினா வந்து கைப்பிடி அளவு போட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மீடியமான தக்காளி 3 எடுத்துருக்கு. அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பொடி சேர்த்திக்கலாம். கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள், பிரியாணி பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து கேளான் வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ, அதாவது நீங்கள் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட்ட வேண்டாம், ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இல்லைன்னா காளான் வந்து கரைஞ்சிரும். ஓரளவுக்கு கட் பண்ணி போட்டு அது நல்லா கிரேவிக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணுங்கள். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்படி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு. இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ வந்து நாம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசி போட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து விசில் விட்டு நாம் வந்து இறக்கிடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோனா நான் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் வந்து எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.